யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படிப்பட்டதோ? புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர் கூடிவரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனை செய்தான். மரியாதை அவமானப்படுத்தவும் முடியாது, என்ன பண்ணவும் தெரியும். ஆனால் பார்க்க நல்ல பொண்ணாவும் இருக்கிறா, அழகாவும் இருக்கிறா. நாளைக்கு பார்ப்போம். யோசேப்பு இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் தேவதூதன் சொப்பனத்தில் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நான் எவ்வளவு பெரிய தப்பு செய்தேன். தேவதூதனை கனவில் வந்து சொன்னார். இப்பொழுதே மரியாதை பார்க்க நான் போறேன். நித்திரை தெளிந்து யோசேப்பு தன் மனைவி மரியாளை சேர்த்துக் கொண்டான். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. எழுதப்படுவதால் அவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு குடிமதிப்பு எழுதப்படுவதாக அகஸ்துராயன் கட்டளை. மரியாளே, மரியாளே, சீக்கிரம் கிளம்பி வா. குடிமதிப்பு எழுத பெத்லகேமுக்கு போக வேண்டும். இந்த சூழ்நிலையில் நான் கண்டிப்பாக வர வேண்டுமா? இது எனக்கு பிரசவ காலம். கண்டிப்பாக போக வேண்டும். சரி, வர கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து மரியாளை அழைத்துக் கொண்டு யோசேப்பு நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அங்கு மரியாளுக்கு பிரசவ வலி ஏற்பட்டதினால் சத்திரத்தின் கதவுகளை திறந்து தங்கையிடம் கேட்டான். வெள்ளை துணி போடு, ஐயா, இங்க ஏதாவது இடம் இருக்கின்றதா? என்ன வேணும்? எனக்கு இடம் இருக்கின்றதா? எங்க குடிமதிப்பு எழுதுறதுனால சத்திரத்து இடம் ஃபுல்லா இருக்கிறது. நானும் சப்போர்ட் பண்ற பக்கத்துல ஒரு மாட்டு தோட்டம் இருக்கு, அங்க போயிட்டு பார்க்க முடியுமா? ரொம்ப நன்றி ஐயா. ஐயோ கடைசியாக ஒருவர் தன் மாட்டு தொழுவத்தில் இடம்
கொடுத்தாள். மரியாள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று பிள்ளையை துணிகளில் சுற்றி கிடத்தினாள். மேய்ப்பர்கள் வயலில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். இடுப்புல புடிச்சுக்கோ அவங்க அண்ணி மேய்ப்பர்கள் வந்து ஆட்டு மந்தையை காத்துட்டு இருக்காங்க. குளிர்த்து ஈர்த்து போட்டு தூக்கிறாங்களா ஆடு என்ன ஈஸ்து போடுவாங்களா போயிட்டு மேய்ப்பர்கள் கிட்ட பேச போறாரு. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னிலையில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு அந்த பாப்பாவை பார்ப்போம். ஒட்டிக்க கட்டிக்கவா ஜாக்கிஸோட போடு மேய்ப்பர்கள் போய் இயேசுவை வணங்க போறாங்க. தீடி இந்த கோயிந்த அழகுதா. ஐயோ கோயிந்த அழகுதா. இந்த கோயிந்த ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதை பணிந்து கொண்டாங்க. நம்ம இயேசுவை தான் பணிந்து கொண்டாங்க. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து அவரை பணிந்து கொள்ளும்படி பெத்லகேமுக்கு வந்தார்கள். அதோ தெரியுது அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து செல்லலாம் வாருங்கள். தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இயேசுவை பணிந்து கொள்ள வந்தாங்க. பசங்க அழகா பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்று நாமும் அந்த பொன்னான நாள்ல இருக்கோம். என்னன்னா இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்காக தாவீதின் ஊர்ல பிறந்திருந்தார்.
அல்லேலூயா. பரிசுத்த சபையின் சண்டேக்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். உங்க எல்லாரும் சாண்டா கிளாஸ் வருவாரு. சின்ன பசங்களை கூப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. क्या बोल रहा है? எல்லாருக்கும் எல்லாம் நல்ல காட்சி படம் நல்லா பண்ணிருக்கிறாங்க. டீச்சர்ஸுக்கு நல்லா பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவருக்காக எல்லாம் கை கட்டி கப்பல் சொந்தம் பண்ணுவோம். நல்லா காட்சி பண்ணுங்க. குறுகிய நேரத்தில் பிள்ளைங்களாம் நல்லா டான்ஸ் ஆடினாங்க, நல்லா ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிரியர் கூட நல்லா கை கட்டி. சரி, ஓகே ஓகே. இப்போ எல்லாரும்